வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சன் டிவி தமிழ். நான் விஜயலட்சுமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பெரியார் ஈரோடு வெங்கட்ட ராமசுவாமி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பெரியார் அவர்கள் 1879 ஆண்டு செப்டம்பர் 17 தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறக்கிறாரு. பிறந்ததிலிருந்து பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் அவருடைய தந்தை பார்க்குற தொழிலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வசதியான குடும்பமாக இருந்திருக்கு. அவருடைய 19வது வயசில் அவர் சின்ன வயசுலேருந்து நேசித்த நாகம்மையார் அப்படின்ற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்க திருமணம் பண்ணும் பொழுது அந்த பெண்மணியோட வயது 13ஆக இருக்குது. அந்த காலத்தில் அவர் திருமணம் செய்த காலத்தில் பெண்ணோட திருமண வயது அப்படிங்கிறது 13 இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு 2 வருடங்கள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்த 5 மாதங்களிலே சில பிரச்சனைகளாக இறந்து போயிடுறாங்க. 1902ஆம் ஆண்டு கலப்பு திருமணங்களை செஞ்சு வைக்கிறாரு. கலப்பு திருமணம் அப்படின்னா எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம்மதமா அப்படிங்கிறத மட்டும் கேட்டு அந்த பெண்ணோடைய திருமண வயது 13 இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாராம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஜாதி சமய மக்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஒன்றா உட்காந்து பேசுறது சாப்பிட்றது இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். என்னதான் பெரியார் அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளராக பகுத்தறிவாளராக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. அவங்களுக்குள்ளேயும் பெரியாருக்கும் அவருடைய தந்தைக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கு. அது நாளடைவில் ஒரு பெரிய முறிவாகவே ஆயிருக்கு. அவருடைய தந்தை இவரை கண்டிச்சிருக்கிறாரு. இது மாதிரிலாம் இருக்காத, நம்ம சமூக மக்கள் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலிலையும் இருக்கிற மாதிரி அவங்க கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் பெரியார் அவர்கள் அது எதுக்குமே உடன்பட்டு வரலை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காசிக்கு துறவரம் போயிடுறாரு. காசிக்கு போன பிறகு வந்துட்டார் கோவத்தில். ஆனால் அங்கே போன பிறகு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசியால் ரொம்பவே தவிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுடைய சாப்பிட்றவங்கெல்லாம் போவாங்களே அன்ன சத்திரம், அந்த இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போன பிறகு தான் தெரியுது இவர் பிராமணர் கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவரை துரத்தி அனுப்பிடுறாங்க. இது என்ன கொடுமையாக இருக்குது. பசி எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தானே. சாப்பிட்றதுக்கு கூட நான் எந்த ஜாதிக்காரன் அப்படின்றத சொன்னால் தான் சாப்பிட விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிராமணராக போனால் தான் சாப்பிட விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பசியோட கொடுமையால் பிராமணர் போல் பூணூலெல்லாம் போட்டுக்கிட்டு இவரும் உள்ளே முயற்சி பண்ணுறாரு உள்ளே போகிறதுக்கு. அப்போ அந்த வாசல்லையே இருக்கிற காவலாளி இவருடைய பெரிய மீசைகளெல்லாம் பார்த்து, நீ பிராமணனாக இருக்க வாய்ப்பே கிடையாது, பிராமணர்கள் யாரும் இவ்வளோ பெரிய மீசையெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் நடு தெருவில் தள்ளி விட்டுறாரு. பசியோட கொடுமை தாங்க முடியாமல் வேற வழியே இல்லாமல் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு குப்பைத்தட்டியில் போட்ட மிச்ச மீதிய இலைகளெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுங்களெல்லாம் சாப்பிட்டு பசியை ஆத்திக்கிறாரு. அந்த நிமிஷம் அவர் நிறைய கொடுமைகள் அனுபவிக்கிறாரு, அவமானங்கள் அனுபவிக்கிறாரு. அங்கே இருக்கிற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஒரு தேவதாசிகள் சொல்லுவாங்க இல்லையா, பெண்களை தத்து கொடுத்துருவாங்க கோவிலுக்கு. ஒரு சிலர் விருப்பப்பட்டு போவாங்க, ஒரு சிலர் கட்டாயத்தின் பேரில் போவாங்க. இது மாதிரியான பெண்களை அங்கே இருக்கிற பெரிய பெரிய வணிகர்களுக்கு முன்னாடி ஆட விடுறது, அவங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கெல்லாம் அவங்க அந்த பெண்மணிகளை பயன்படுத்துறது, கோவில் குளங்களெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகளெல்லாம் அந்த பெண்மணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து ஒரு பெண்களை ஒரு பொருளாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறையவே கொதிச்சு எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பிராமணர்களை தவிர மற்ற எல்லா திராவிட மக்களையுமே ஒரு அடிமைகள் போலவும் ஒரு பிச்சைக்காரங்க போலவும் நடத்தப்படுறதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கங்கை நதிகளில் பிணங்களை போட்டு அந்த தண்ணியெல்லாம் மாசுபடுத்திட்டு கடவுளை போய் கும்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக இருக்கே இவங்க பண்ணுறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த நிமிஷம் அவர் அனுபவித்த கஷ்டங்கள் தான் நாளடைவில் அவர் பண்ணுற பெரிய புரட்சிகரமான வேலைகளுக்கு எல்லாமே ஒரு விதையாக இருக்குதுன்னே சொல்லலாம். அங்கே அவருக்கு ஏற்படுற அவமானங்களுக்கு பிறகு அவர் இறை மறுப்பு, சுத்தமாக கடவுளே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு சில மக்கள் மட்டும் கடவுள் முன்னாடி போயிட்டு நின்று இது பண்ணுறதும், மற்ற மக்கள் எல்லாம் என்னமோ அடிமைகள் மாதிரி
நடத்துறதையும் பார்த்து உண்மையிலே கடவுள் ஒன்று இருந்தால் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒன்று கிடையவே கிடையாது, கடவுள்ன்ற பேரில் ஒரு மக்கள் ஒரு இனத்தை சார்ந்த ஒரு ஜாதியை சார்ந்த மக்கள் வந்து மற்ற எல்லாரையும் அடக்கி ஆளுறாங்க. அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்கெல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் போலவும் மற்ற மக்கள் எல்லாம் ஏதோ குப்பை தொட்டிலிருந்து பிறந்து வந்துட்ட மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால ஒட்டு மொத்தமாக கடவுள் மறுப்பு, அதாவது ஒரு நார்த்திகவாதியாக மாறிடுறாரு அந்த நிமிஷத்துக்கு பிறகு. அவர் 1919ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகள் மேலே அவருக்கு ஈடுபாடு வருது. அந்த கட்சியில் தன்னையும் இணைச்சிக்கிட்டு காந்தியடிகளோட கொள்கைகளை பின்பற்றுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த கொள்கைகளெல்லாம் பரப்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு வெளிநாட்டு துணிகளை எல்லாம் விற்பனை செய்கிற வணிகர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாரு. 1921 அந்த வணிகர்கள் கடைகளை எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறாரு. அதன் விளைவாக அவருடைய தோட்டத்தில் இருக்கிற 500 தென்னை மரங்களை அவர் வெட்டி சாய்க்கிறார். 1921 மது விலக்குக்காக அவர் போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணும்போது கைது செய்யப்பட்டு வெளியில வந்துட்ட பிறகு 1922 சென்னை மாகாணத்தோட காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்புறம் திருப்பூர்ல நடக்கிற ஒரு மீட்டிங்ல அவர் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை விடுக்கிறார். அது அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்ததுனால 1925 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிக்கிறாரு. என்னதான் கட்சியிலிருந்து விலகிக்கிட்டாலும் காந்தியடிகளோட கொள்கைகள் மேல அவருக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருந்திருக்கு. கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல தலித் மக்களும் ஈழவர்களும் கோவிலுக்குள்ள போகக்கூடாது, ஏன் கோவில் இருக்க தெருக்கல்ல கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையை விதிச்சு வச்சிருக்காங்க. இந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்து 1924ஆம் ஆண்டு TK மாதவன் அப்படிங்கிறவர் காந்திய வழியில சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்குறாரு. நாடெங்கும் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் அதுல கலந்துக்கிறாங்க. தமிழகம் சார்பா பெரியார் அவர்களும் கலந்துக்கிட்டு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்தின் போது பெரியார் அவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சிடறாங்க. ஆனாலும் பெரியாருடைய தொண்டர்கள் விடாம போராட்டத்துல கலந்து அதுல வெற்றியும் காணுறாங்க. அந்த போராட்டத்திற்கு பிறகு பெரியார் அவர்களுக்கு தமிழக மக்கள் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பெயரையும் கொடுக்கறாங்க. 1925 சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாரு. அந்த இயக்கத்தோட கொள்கைகள் என்னன்னு பார்த்தா தீண்டாமையை ஒழிக்கணும், சமூகத்துல நிலவி இருக்க மூட நம்பிக்கைகளை அகற்றணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களை ரொம்பவே கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்கள் எவ்வளோ மரியாதையாக நடத்தப்படணும், அவங்களும் இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு சமம் தான், அவங்க வெறும் குழந்தையை பெற்று கொடுக்குற இயந்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நீதியை வழங்கணும்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்ப்பனர்களால் திராவிட மக்களுடைய வாழ்க்கை சுரண்டப்படுறது, புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எதிராக குரல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கைம்பெண் மறுமணம், கைம்பெண் அப்படின்னா விதவை பெண், ஒரு பெண் கணவனை இழந்துட்டா அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு கல்யாணமே நடத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்துமே மாற்றி இருக்கிறாரு, சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. பெண்கள் எல்லாமே திருமண வயது வந்த பிறகுதான் கல்யாணம் பண்ணணும், குழந்தை திருமணத்தையும் இவர் தடுத்திருக்கிறாரு. அந்த காலத்துல திருமண வயது 13 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கலப்பு திருமணங்களை இவங்களுடைய இயக்கம் ஆதரிக்குது. அதே மாதிரி கோவில்கள்ல சட்டத்திற்கு புறம்பா நடக்கிற தேவதாசி முறையையும் இவர்கள் இயக்கம் தடை பண்ணுறாங்க. 1925 குடியரசு அப்படிங்கிற ஒரு நாளிதழை இவர்களுடைய இயக்க கொள்கைகளை பரப்புறதற்காக வெளியிடுறாங்க. குடியரசு அப்படிங்கிற நாளிதழை வெளியிடுறாங்க. சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கைகள் எல்லாம் மக்களிடையே வேகமா பரவுது. அவங்களுடைய கொள்கைகளுக்கு மக்களும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உறுப்பினர்கள் எல்லாமே ஈரோடு அப்புறம் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் இவங்களுடைய கொள்கைகளை பரப்புறாங்க. பெரியார் அவர்கள் 1929 32 வரைக்கும் பல வெளிநாடுகளுக்கு, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், யூரோப்புன்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இவங்களுடைய சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கைகளை எல்லாம் பரப்புறாரு. அவங்களுடைய வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக மாறிக்கிட்டே இருக்குது. 1937 சென்னைக்கு முதலமைச்சரா ராஜகோபாலாச்சாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதவி வகிக்கிறாரு. அவர் இந்தி மொழியை கட்டாயமாக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிகள்லாம் ஒரு
ஆர்டர் கொடுக்குறாரு. அதை எதிர்த்து தமிழகம் முழுக்கவே வந்து பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வெடிக்குது. 1916 பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் வந்து நாளடைவில் நீதி கட்சியாக உருமாறி இருந்தது. அதன் சார்பாக வந்து பெரியார் அவர்கள் வந்து நிறைய தலைவர்களோடைய சேர்ந்து போராட்டங்களும் பெருசாக நடக்குது. அதனால் கைது செய்யப்படுறாங்க. அது முடிஞ்சு வெளியே வந்ததும் வந்து பெரியார் அவர்களையே அந்த நீதி கட்சிக்கு தலைவராக வந்து பொறுப்பேற்க வைக்கிறாங்க. அவரே வந்து தலைவராகிறாரு. அவர் தலைமை எடுத்த பிறகு வந்து அந்த நீதி கட்சி பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அந்த நீதி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய படித்தவங்க, பெருசாக படித்தவங்க, பணக்காரங்களா வசதி படித்தவங்களா இருந்ததுனால வெறும் 5ஆம் வகுப்பு படித்த பெரியாருக்கு கீழே வேலை பார்க்க பிடிக்காம அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீதி கட்சியிலிருந்து விலகிக்கிறாங்க. 1944 நீதி கட்சியை திராவிட கழகமாக வந்து பெயர் மாத்துறாரு பெரியார் அவர்கள். பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட கழகத்தோட கொள்கைகள் என்னவா இருந்ததுன்னா, சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கணும், எல்லா மனிதர்களுக்குமே சுயமரியாதை அப்படிங்கிறது முக்கியம், பெண்கள் எல்லாமே கல்வி கற்கணும், பெண்கள் வந்து சம உரிமை உண்டு, சமூகத்தில் இருக்கிற தீண்டாமையை ஒழிக்கணும், பகுத்தறிவு ஒவ்வொருத்தருக்கும் வேணும், ஜாதி அப்படிங்கிற குட்டையில் ஊறி கிடக்கிற எல்லாரையுமே வந்து மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியே வர வைக்கணும், அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய சுய புத்தியை யோசித்து எல்லா மனிதர்களும் மனிதர்களாக மட்டும் வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கைகளை எல்லாம் தான் பரப்பணும்னு நினைச்சாரே தவிர அவர் ஒரு பொழுதும் அந்த திராவிட கழகத்தை வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம் தான் வந்து இந்த திராவிட கழகம். பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் அதுதான். நாளடைவில் அது வந்து வேற மாதிரியெல்லாம் மாறி போகுது. அண்ணாதுரை அவர்கள் வந்து மத்திய அரசோட நெருக்கமாக இருந்துட்டு மாநிலத்தில் சுயாட்சியை உருவாக்குறதுலேயே வந்து அக்கறை காட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அதனால வந்து இவருக்கும் பெரியார் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. அதனால வந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த சுயாட்சியிலிருந்து, அதாவது திராவிட கழகத்திலிருந்து எப்போ விலகிக்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்ட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பெரியார் அவர்களுடைய கூட இருந்தவங்க எல்லாமே அவர்கிட்ட இருந்த சொத்தை அவருடைய இறப்புக்கு பிறகு அபகரிக்கிறதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர அவருடைய கழகத்தை வந்து பெருசாக்கணும், அதனால மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாததுனால அவர் வந்து அவருடைய சொத்துக்களை எல்லாமே வந்து கழகத்துக்கு மட்டும்தான் அவருடைய இறப்புக்கு பிறகு போகணும், அது கழக வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவருடைய சொத்துக்களை எல்லாம் கழகத்திற்கு மாற்றத்துக்காக வக்கீலை கூப்பிடுறாரு. ஆனால் வந்து அவர் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, உங்களுடைய பிளட் ரிலேஷன், உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் உங்களுடைய இறப்புக்கு பிறகு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாமல் அவரை விட 40 வயசு கம்மியாக இருக்கிற அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்து அவங்களுடைய வீட்டு பணிப்பெண்ணையே வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுவும் அந்த பணிப்பெண்ணாக வந்து விருப்பப்பட்டு பெரியார் அவர்கள் போன்ற ஒரு உத்தமன் வந்து, அதாவது மக்களுக்காகவே வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவருக்காக இந்த ஒரு சட்ட சிக்கலை போக்குறதுக்காக நான் அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாவே வாலண்டியராக அவங்களாவே முன் வந்து அவரை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 40 வயசு கம்மி ஆனாலும் அவங்களுக்குள்ள கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு உறவு கிடையாது. அவங்க ஒரு மரியாதையில் அந்த பெண் வந்து முன் வந்து அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது வந்து அதை ஒரு ரீசனாக வச்சு அண்ணாதுரை அவர்கள் வந்து அவங்களுடைய உறுப்பினர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க. பெரியார் அவர்களுடைய திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு அவர் வந்து அவருடைய உறுப்பினர்களை வச்சு தனியாக திமுக திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாரு. அதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் அவர்கள் வந்து அவரை விட 40 வயசு கம்மியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. அவர் ஒன்றும் அவருடைய சுய சந்தோஷத்துக்காக அந்த திருமணத்தை பண்ணலை. அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் தவறான ஆட்கள் கிட்ட போயிடக்கூடாது, அது மொத்தம் அவருடைய இறப்புக்கு பிறகு கழக உறுப்பினர்கள், அதாவது கழகத்தோடைய முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் பயன்படணும், மக்களுக்கு மட்டும்தான் பயன்படணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து அவர் வேற வழி இல்லாமல் எடுத்த ஒரு முடிவு தான். அதுவும் அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கு
அந்த பெண்ணா விருப்பப்பட்டு சொன்ன பிறகுதான் வந்து அவர் அதுக்கு சம்மதிக்கிறாரு. இந்து மதத்துல இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகளை வந்து மொத்தமா எதிர்த்து இருக்கிறாரு பெரியார் அவர்கள். 1952 பிள்ளையார் உருவ பொம்மையை வந்து உடைச்சிருக்கிறாரு. 1956 ராமர் படத்தை வந்து எரிச்சிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறார். அதுக்காக ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு. 1962 கழகத்துடைய பொதுச் செயலாளரா வீரமணியை நியமிக்கிறாரு பெரியார் அவர்கள். மக்களுக்குள்ள சுய மரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே வந்து ஓங்கி வளரணும்னு கடைசி வரைக்கும் போராடினவர் தான் பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் கடைசியா கலந்துகிட்ட கூட்டம் டிசம்பர் 17 1979 தியாகராய நகர் சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அவர் கடைசியாக பேசினதும் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக திராவிடர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த சமூகத்தில் இருக்கிற இழிவு நிலையெல்லாம் மாற்றத்துக்கும் ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் போராடணும் அப்படின்னு பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து வயிற்று வலியால் சரிஞ்சு விழுறாரு. அதன் பிறகு அவரை சென்னையிலிருந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 24 1979 காலமாகிறாரு. பெரியார் அவர்கள் வந்து பிறந்து 12ஆம் வயதில் தொடங்கி அவருடைய 94வது வயது வரைக்கும் முழுக்க மக்களுக்காகவே, மக்களுடைய சுயமரியாதைக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மனிதர்கள் அப்படின்னா எல்லாருக்குமே சுயமரியாதை அப்படின்னு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்ற எல்லாரையுமே வந்து அடக்குமுறை பண்ணுறதும் அவர்களுடைய வாழ்க்கையை சுரண்டுறதும் இது எல்லாமே வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க இந்த சமூகத்துக்காகவே சேவை செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் பெண்களுடைய சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட, பெண்களுடைய கல்விக்காகவும் தீண்டாமையை ஒழிக்கணும், ஜாதி மதம் இதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பாடுபட்ட ஒரு பகுத்தறிவு பகலவன் தான் நம்ம பெரியார் அவர்கள். அவரை பற்றி என்னதான் வந்து பல பேர்கள் வந்து அவர் அந்த சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அவருடைய அந்த ஒரு விஷயத்தையும் நிறைய கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இறை மறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசுப்படுத்துகிறாங்களே தவிர அவர் பண்ண நல்ல காரியங்கள் எதையுமே வந்து அவரை எதிர்க்கிறவங்க யாருமே வந்து புரிஞ்சிக்க தயாராக இல்லை. புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்காமலே இருக்கட்டும். ஆனால் பெரியாருடைய கொள்கைகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் பெண்களுக்காக அவ்வளோ விஷயங்களை, பெண்களுடைய உரிமைகளுக்காக அவ்வளோ விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கும் பெரியார் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அவர்களுடைய கொள்கைகள் மேலே எனக்கு நிறையவே வந்து மரியாதை உண்டு. ஏன்னா வந்து ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு எடுக்கிற முடிவு இருக்கு, உரிமை இருக்கு. இதை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எவராலும் அவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு அதிகாரமோ அருகதையோ கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் மனுஷன், அவ்வளோதான். எல்லார் உடம்புக்குள்ளேயும் ஓடுறது ரத்தம், அவ்வளோதான். இதுக்கு இடையில வேற எதுவுமே ஜாதி மதம் வேற எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இந்த வீடியோவை பார்த்த பிறகு இதுவரைக்கும் பெரியார் அவர்களை பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரியார் அவர்களை பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இந்த வீடியோவை எடுத்ததுக்கு முக்கிய காரணம் நானும் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.